நேயர்களே, இந்த நிகழ்ச்சி தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா அதுக்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் உங்க ஜாதகங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார், இன்னைய நிகழ்ச்சியோட முதல் கேள்வி நம்ம மன நிம்மதி கிடைக்கணும்னா நம்ம எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவது திருவாமூர்னு ஒரு ஊருக்குமா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்குது. அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோயில். திருநாவுக்கரசர் என்ற அப்பர் பாடிய அந்த அப்பர் பாடிய ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான் இது. அதில் தான் இந்த பசுபதி விருத்தம் என்பது அப்பர் பாடிய ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயிலுக்கு அதாவது திருவாரூர் இல்லை, திருவாமூர் கடலூரில் இருக்குது. இந்த பசுபதி கோயிலில் போயிட்டு யாராக இருந்தாலும் மன நிம்மதிக்காக போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாவே நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும் என்பது தான் அதனுடைய ஐதீகம். அப்பேற்பட்ட பிரசித்தி தலம் தான் இந்த திருவாமூரில் உள்ள பசுபதீஸ்வரர் திருக்கோயில். கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. யாருக்கு மன நிம்மதி இல்லாதவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலில் போயிட்டு வலம் நமஸ்கரித்து பசுனை கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவதும் அந்த கோயில் முறைப்படி அர்ச்சனை செய்வதும் பெரிய அளவுக்கு அனுகூலமான இடம். திருநாவுக்கரசர் என்ற அப்பருடைய அவதரித்த தலம், அது இல்லாமல் அவர் பாடிய பசுபதி விருத்தம் என்ற பிரசித்தி பெற்ற பாடல் உண்டான ஒரு அருமையான கஷேத்திரம் இது. இந்த கோயில் போயிட்டு வருவதே உத்தமம். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? பூந்தமல்லிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சார் இருக்காரு. உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க சார். மகர ராசி, மீன லக்னம். நட்சத்திரம் திருவோணம். சரி, வயசுங்க? வயசு 52 சார். சரி, சனி திசை நடக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை சார். ஆரம்பத்துல இருந்தே வேலை வரும், திருப்பி ஒரு கொஞ்ச நாள் வேலை செய்யும், திருப்பி இல்லாம போயிடும். சரி, இதே மாதிரி கண்டினியூ ஆயிருக்கு. மீன லக்னமா நீங்க? வேலை இல்லாம இருக்கு. என்ன லக்னம் நீங்க? மீன லக்னம் சார். 2ல குரு. சார், நீங்க ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. எப்பயுமே உங்களுக்கு அனுகூலம் வர்றதுக்கு நீங்க சொன்ன உங்க வீடு பக்கத்திலே தான் மாங்காடு காமாட்சி அம்மாள் இருக்காங்க இல்லையா? அந்த அம்பாளுக்கு ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாள் போய் மனமோட தரிசனம் பண்ணிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலை வலம் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது பெரிய அளவு விசேஷம், அனுகூலம். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு 2 முறையாவது 3 முறையாவது தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் தான் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். தஞ்சாவூரில் இருக்கிற இந்த குருஸ்தலமான ராஜகுருவான தென்குடி திட்டைக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க. பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். வேலைக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் பண்ணுவது அதோட சிறப்பான ஒரு அமைப்பு. கண்டிப்பாக இந்த அமைப்பு வக்கரங்களுக்கு உண்டான கிரகத்தினுடைய பாதிப்பால் தான் இந்த மாதிரி வேலை நிரந்தரமாக இல்லாமல் இருக்கும். அந்த அமைப்பு மாற்றத்துக்கு இது மாதிரி 2 கோயிலும் அதாவது தென்குடி திட்ட வருஷத்துக்கு 3 முறையோ 4 முறையோ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ போயிட்டு அந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு வர்றதே பெரிய அளவுக்கு விசேஷம். அவங்க வீட்டு அருகிலே மாங்காடு காமாட்சி அம்மன் இருப்பது. உங்களுக்கு எப்போ முடியுதோ போயிட்டு வாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருவள்ளூர்ல பேசுறோம் மேடம். சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. இது சூரியவாசன் எங்க பையனுக்காக கேட்கணும் சார். நாங்க திருவள்ளூர்ல பேசுறோம். சரி. இது சூரியவாசன் அவன் +2 இப்போ முடிச்சிருக்கான். சரி. இது 16/10/97 பிறந்தான் சார். சரி. தனுசு லக்னம். தனுசு லக்னம். சரி. ஆமா. அவனுக்கு எப்படி சார் இருக்கு நேரம்? ராசி என்னம்மா? ராசி என்ன? மேஷ ராசி சார். மேஷ ராசியில் அஸ்வினியா, பரணியா, கிருத்திகா? மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சரி. வயசு என்னம்மா அப்போ? வயசு 18 வயசு ஆகுது சார். சரி. அதாவதுமா என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? இப்போ அவன் +2 நாங்கள் நினைச்ச மார்க் இதாக இல்லை சார். கொஞ்சம் டல்லாக இருக்கான். இப்போ என்ன காலேஜ் எப்படி இருக்கும் அவனுக்கு நேரம்? சரிங்கம்மா. அதாவது இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால பையனை கொஞ்சம் வருத்தப்பட வேணாம்னு சொல்லுங்கள். பட் இருந்தாலும் ரெகுலராக எப்பவுமே நீங்கள் திருவள்ளூர்லேயே இருக்கிறனால பையனை வாரத்துக்கு ஒரு முறையாவது வீரராக பெருமாள் தரிசனம் பண்ணுறது பெரிய அளவு விசேஷமும் பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு சிக்கல்களும் இப்போ நடக்கிற இந்த சுக்கிர திசையில் ஏற்பட்ட உள்ள பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பது. வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக அரிசி இல்லாத உணவு இரவு எடுத்துக்க சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே அசைவம் சாப்பிட்றது இருந்தால் தவிர்த்துற சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற புதஸ்தலத்துக்கு கூட்டின்னு போயிட்டு பையனுக்கு வருஷத்துக்கு 2 முறை 3 முறை போயிட்டு அங்கே இருக்கிற புதனுக்கும் அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனையும் பசுனையும் கொடுத்து தீபமேத்தி மனதார பிரார்த்தனை செய்வது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதன் மூலமாக இந்த திசை முடிகின்ற வரையில் அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பரிகாரம்
சுக்கிர காயத்ரி முடிந்தால் படிக்க சொல்லுங்கள். அப்படி சுக்கிர காயத்ரி படிக்க முடியலை என்றாலும் கோவிந்த நாமாவளி 108 நாமாவளியை மனதார பிரார்த்தனை செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அவருக்கு படிப்பில் வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் படிப்பு மற்ற படிப்புகளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ மேம், நான் ஹேம்லதா பேசுறேங்க மேம். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். என் தம்பிக்காக கேட்கணுங்க. தம்பி துலா ராசி, சரிங்க. சுவாதி நட்சத்திரம், ரிஷப லக்னங்க சார். வயசுமா? 23/2/92 பிறந்தாப்லிங்க சார். சரி, சொல்லுங்க. பிஇ முடிச்சு 2 வருஷம் ஆச்சுங்க சார். இன்னும் எந்த வேலையும் கிடைக்கலங்க சார். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காங்க சார். பிரைவேட் செக்டர்ல தான் கிடைக்குமாங்க சார்? என்ன லக்னம்மா அவருக்கு? ரிஷப லக்னங்க சார். அவருடைய இதில் வந்து ரிஷப லக்னம் இல்லைங்களா? ஆமாங்க. எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? நாங்கள் உடுமல்பேட்டைங்க சார். சரி, வீடு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமை ரெகுலராக தம்பியை போக சொல்லுங்கள். சனிக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். வில்வேலையை கொடுப்பதும் பசுனையை கொடுப்பதும் அம்பாளுக்கு தாமரை மலர்களை கொடுப்பதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடும் இல்லாமல் அடிக்கடிக்கு வந்து வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை திருநள்ளாறு போயிட்டு திருநள்ளாறில் வந்து ரெகுலராக சிவனையும் அம்பாளையும் வழிபடுவதுடன் சனி பகவானை வழிபட்டுட்டு வர வர அவருக்கு வந்து இந்த உத்தியோகத்தில் இருக்கிற சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்பட்டு அரசமைப்புக்கு உண்டான அமைப்பு யோகங்கள் கிடைப்பதற்கு அபிராமி அந்தாதில் இருக்கிற பாடலான 91வது பாடலை பயபக்தியுடன் படிக்க சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், நான் போரூர்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். சார், எங்களுக்கு குழந்தை இல்ல, மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆச்சு. சரி, சொல்லுங்க. அதான் எப்போ பிறக்கும் குழந்தை அப்படின்னு. இல்லம்மா, உங்களுடைய இதெல்லாம் சொல்லுங்க. 2 பேருடைய லக்னங்கள். என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து குத்தாலிங்கம். 23/3/86 சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சரி. என்னோட பேர் வந்து செல்வ விஜி. 24/8/90 கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், சிம்ம லக்னம். சரி, வரக்கூடிய அந்த குரு பயிற்சியும் எல்லா பயிற்சியும் உனக்கும் சரி உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நல்லா தாம்மா இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலுக்கு வந்து நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஒரே பரிகாரங்கள் வந்து ரெகுலராக வந்து கரெக்டான பரிகாரங்களை செய்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக வந்து சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உங்கள் சாரை வந்து ரெகுலராக வேலைக்கிழமை ஏதாவது ஒரு மகான் வழிபாடு வச்சுக்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு மகானை சூஸ் பண்ணுறது அவர் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 பேருமே ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போகிறது, பசுனை கொடுப்பதும், கோயிலிலே 39 லட்டுகளை தானமாக கொடுத்து அர்ச்சனை அபிஷேகம் அந்த விபூதியை எடுத்துக்கொண்டு தினமும் வைத்து கொண்டு வருவதும், அதோடு இல்லாமல் ஆலங்குடி குருஸ்தலத்தை முடித்த பிறகு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்குள்ளிக்காடு என்ற பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் 5 அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு பயபக்தியுடன் முழு அபிஷேகம் செய்வதோ இல்லை அபிஷேக பொருள்களை கொடுப்பதோ அபிஷேக விபூதியை எடுத்துக்கொண்டு தினமும் ஆலங்குடி விபூதியும் திருக்கொள்ளிக்காடு உடைய பொங்கு சனி விபூதியும் மிக்ஸ் செய்து தினமும் 2 பேரும் அடிவயத்தில் தடவி கொண்டு வருவது விரைவில் உங்களுக்கு உண்டான அமைப்பு தோஷங்கள் எப்பேற்பட்ட இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மருத்துவ ஆலோசனை ஒரு தடவை எடுத்துக்கொள்வது சிறப்பான அமைப்பு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ, நான் மதுரையிலிருந்து ஹேமலதா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். சார் சொல்லுங்க ஹேமலதாம்மா, சொல்லுங்க. சார், நான் எங்க பையன் பேர் பாலாஜி. அவன் வந்து ஜூன் 25/6/1987 பிறந்தவன். 87. சரி. 87. அவன் வேற இதுல வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கு அது மனசுக்கு பிடிக்கல. அது மாறி வருவானா என்ன அப்படிங்கிற. சரி, அவருடைய லக்னம் எல்லாம் சொல்லுங்கம்மா. அவருடைய லக்னம் மிதுன லக்னம். சரி, மிதுன லக்னம். ராசி என்னம்மா? ராசி ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம். சரி, இப்போ அவர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம். இது வந்து வயசு என்ன சொன்னீங்க? வயசு இப்ப 29 நடக்குது சார். இப்ப இந்த 26 முடியும். சரி, அவருக்கு அந்த அமைப்பிலே வந்து அந்த குருதசை நடக்கிறனால அது வந்து பாதிப்புகள் இருக்குமா? அந்த குருதசையில் வந்து அவருக்கு ஜாதகத்தில் அந்த அமைப்பு யோகத்தின் இல்லாதனாலும் 2ஆம் இடத்துல உள்ள சந்திரன் வந்து 12இல் மறைந்திருக்கிறதுனால யார் சொன்னாலும் கேட்காமல் அடமண்ட்டாக இருப்பார். கண்டிப்பாக அந்த குருதசைக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான பிரீத்தியாக திருச்செந்தூர் செல்வதும் திருச்செந்தூரில் விபூதி அபிஷேகம் செய்வதுடன் பசுனை கொடுத்து பயபக்தியுடன் தீபம் ஏற்றுவதும் பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதும் சிறப்பான பரிகாரமாக காணப்படுகிறது. அதோடு வந்தும் இல்லாமல் நீங்கள் தாயாராக இருக்கின்ற நீங்கள் வந்து அதாவது அவருடைய லவ்வில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புன்றதா எனக்கு தெரியாது. உங்கள் பையன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கு
அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை பயபக்தியுடன் 3 முறை உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி சொல்கிறதுடன் கண்டிப்பாக வேலைக்கிழமை அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி 5 அகல் தீபம் ஏற்ற அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு நன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடைபெறுவதற்குண்டான எளிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். நமஸ்காரம் மேடம். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். நமஸ்காரம் சார், நான் தம்பி கேட்கணும். சொல்லுங்கம்மா. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, 6/11/1984. லக்னம் தெரியாதாம்மா? லக்னம் தெரியாது சார். சரி சொல்லுங்கம்மா. வேலை விஷயமா வேலை மாற்றம் சார். சரி பிஎஸ்சி முடிச்சு காலேஜ் இப்போ வேல்டெக் காலேஜ்ல ஒர்க் பண்ணியிருந்தா இப்போ மாற போறான் தம்பிக்கு. சரி. அவர் மாறுதல் இப்போ கிடைக்குமா? அவர் மீன ராசியாமா? ஆமா மீன ராசி சார், ரேவதி நட்சத்திரம். கண்டிப்பா இந்த டைம் கொஞ்சம் பயப்படாம நல்ல நேரமா, அதனால ஒன்றும் பயப்பட வேணாம். அது எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவரை நீங்க சிரமம் பார்க்காமல் அவரை எங்க இருக்கீங்கம்மா நீங்க? பக்கத்துல இருக்கோம் சார். எங்கம்மா? சென்னை ஆதம்பாக்கம். சென்னை ஆதம்பாக்கத்தில். அவர்கிட்ட சொல்லுங்கள், வேலைக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு பசுனை தீபம் ஏற்றுவது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அதை விடாமல் ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். வேலைக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். வேலைக்கிழமை தோறும் உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் சிரமம் பார்க்காமல் திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். பஞ்சவடி என்று அழைக்கக்கூடிய அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர அவருக்கு உத்தியோகத்தில் மாறக்கூடிய உத்தியோகம் நன்மையும் அனுகூலத்தையும் பெற்று தருவதுடன் அவருக்கு மன நிம்மதியுடன் வேலை செய்வதற்குண்டான ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபிதமாக இருக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வளமுடன் சார். என் பேர் விஜயலட்சுமி ரவி. என்னோட டேட் ஆஃப் பர்த் 5/3/1964. எனக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு பிளாட் வாங்கினேன் சார், வெஸ்ட் மொகப்பேர்ல. அது லோன்ல தான் வாங்கினோம். இன்னி வரைக்கும் 10 பைசா லாபம் இல்ல. அதனால வாடகைக்கும் ஆள் வர மாட்டேங்கிறாங்க, மெயின்டெனன்ஸும் இல்ல. அதான் என் 4ஆம் இடம் ரொம்ப மோசமா இருக்கா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்வீங்க அப்படின்னு கேட்குறேன் சார். சார் உங்க இதெல்லாம் சொல்லுங்கம்மா. லக்னம் ராசி சொல்லுங்க. யார் பேர்ல வீடு இருக்கோ அவங்க பேர்ல சொல்லுங்கம்மா. யார் பேர்ல வீடு இருக்கோ அவங்க சொல்லுங்க. என் பேர்ல தான் சார் வீடு இருக்கு. மேஷ லக்னம் சார். ராசி விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சரி சரி சரி. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். 64ல பிறந்தீங்க இல்லையா நீங்க? ஆமாங்க சார். 52 வயசா உங்களுக்கு இப்போ? ஆமாங்க சார். சரி சொல்லுங்கம்மா. அதாவதுமா ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சார். பரிகாரம்னா உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான்மா. திங்கட்கிழமை 11 வாரம் சென்னையில் நீங்கள் இப்போ அந்த சுவாமி பொருள்கள் விற்கிற கடையில் கங்காஜலம் வாங்கிக்கோங்க. அந்த கங்காஜலம் வாங்கிட்டு 11 வாரம் தொடர்ச்சியாக அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு, முகப்பேரில் இருக்கனால நிறைய சிவன் கோயில் இருக்கும், அந்த சிவன் கோயிலுக்கு கங்காஜலமும் வில்வ இலையும் கொடுத்து அபிஷேகம் பண்ணுவதும் அபிஷேக பொருள்களையும் வாங்கி கொடுங்க. தொடர்ச்சியாக திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு தஞ்சம் அடைஞ்சு சிவன் கோயிலில் சரணாகதி அடைஞ்சிருங்க. அதுக்கு பிறகு மாதம் ஒரு திங்கட்கிழமை அது மாதிரி அமைப்பது பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த உத்தியோகத்தில் இல்லை அதாவது உங்களுக்கு அந்த வீடு அமைப்பு நல்ல வாடகை கிடைப்பதற்கும், மெயின்டெனன்ஸ் மற்ற பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும், அந்த வீடால் உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் லாபம் இருப்பதற்கும் சுருட்டப்பள்ளி என்று சொல்லுவார்கள். அந்த சுருட்டப்பள்ளி சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வதும், அங்கு பயபக்தியுடன் வேண்டிக் கொள்வதும், அந்த கோயிலில் நல்லெண்ணெயும் பசு நெய்யும் கொடுத்து மனதார பிரார்த்தித்து வந்தால் உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்குண்டான எளிய பரிகாரம். இதை மட்டும் செய்யுங்கம்மா. ரெட் ஹில்ஸ் பக்கம் போய் கேட்டிங்கன்னா சுருட்டப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய விசேஷமான ஸ்தலம். பிரதோஷம் என்பது மிக சிறந்த அமைப்பாக காணப்படக்கூடிய அந்த பிரதோஷ சிவன் என்று அழைக்கக்கூடிய அந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. எல்லா விதமான சந்தோஷமும் உங்களுக்கு இந்த வீடு பிரச்சனை தீர்வதற்குண்டான அமைப்பு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா. சங்கரன். சொல்லுங்க. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் ஒய்ஃப்காக கேட்குறேன். சொல்லுங்க. உத்தரகாதி நட்சத்திரம், மீன ராசி, மிதுன லக்னம், 57 வயசு ஆகுது. அவங்களுக்கு இன்னும் 2-3 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இந்த சர்வீஸ் எப்படி இருக்கலாமா, எப்படி இருக்கும், அப்போ ஹெல்த் எப்படி இருக்கும், பொது பலனா கேட்கலாம். அதாவதுங்க அவங்களுக்கு ரெகுலராக சொல்லுங்கள், இந்த ரத்தத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் விஷயத்தில் மட்டும்தான் செவ்வாயுடைய ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக சென்னையில் உள்ள கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை முருகனுக்கு அபிஷேகம் செய்வதுடன் கோயிலிலே
9, 18, 27 என்ற எண்ணிக்கையில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதத்தை வாங்கி பயபக்தியுடன் கொடுப்பது அந்த தேக ஆரோக்கியத்தின் உண்டான அமைப்பு அனுகூலத்தை பெற்றுத்தரும். மற்றபடி உத்தியோகம் முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நடுவில் உத்தியோக விஆர்எஸ் எல்லாம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பே காணப்படுகிறது. மேலும் உத்தியோகம் சிறப்பாக அனுகூலமாக எப்பொழுதும் இருப்பதற்கு வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு குரு பகவானை வழிபாடு செய்வதுடன் அதேபோல் பட்டீஸ்வரம்பட்டி துர்கை சன்னிதானத்துக்கு சென்று 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகுகால பூஜைக்கு பணம் கட்டிட்டு வருவது சிறந்த அமைப்பும் சிறந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அனுகூலத்தை பெற்று தருவதுடன் வேலைக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் அவங்க பேரு நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும் குரு காயத்ரியோ அல்லது மகான்களின் காயத்ரியோ ஜபிப்பது எல்லா விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா. என் பேர் அருள்மொழி சார், பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறோம். என் சிஸ்டர் தேன்மொழி சார், துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், மேஷ லக்னம். வயசு அவங்களுக்கு வயசு 95ல பிறந்தாங்க. 21 வயசு ஆகுது சார். 22? 21. சரி, சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்கும்? அவங்க திருமணம்லாம் எப்போ நடக்கும்? அது கொஞ்சம் பார்த்து தெரியும். அவங்க லக்னம் என்னம்மா? மேஷ லக்னம். சரி, மேஷ லக்னம். அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. திருமண அமைப்புக்கு 2017 ஆகஸ்டுக்கு பிறகு தான் குருபலம் என்பது வருது. உத்தியோக பிராப்தத்தில் இப்போதைக்கு அவங்களுக்கு அனுகூலங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த உத்தியோகம் 2017 டிசம்பருக்கு பிறகு பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படும். 7.5 சனியிலிருந்து முழுவதுமாக விடுபடுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அது வரைக்கும் அதே சமயத்தில் சந்திரனின் ஆதிக்கம் 7ஆம் இடத்தில் குரு வீட்டில் இருப்பதனால் எப்பொழுதும் கோபத்தை விடுவதற்கு உண்டான அமைப்பும் பிராணாயமும் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. அந்த அமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல் மேலும் அவங்களுடைய அமைப்பில் இந்த உத்தியோக பிராப்தமெல்லாம் சீரும் சிறப்புமாக ஏற்படுவதற்கு சனிக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்த அமைப்பும் நிரந்தரமான உத்தியோகத்தை நிரந்தரமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அதே போல் திருமணம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் போய் ஜாதகத்தை வைத்து அந்த கோயிலில் கொடிமரத்தில் ஜாதகத்தை வைத்து எடுத்துவிட்டு ஆரம்பிப்பதே சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. வருடத்துக்கு 2 முறை 3 முறை அடிக்கடி ஸ்ரீரங்கம் செல்வது வாழ்க்கையில் எல்லா விதமான அஷ்டலட்சுமி பிராப்தம் கிடைப்பதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். ஸ்ரீரங்கம் சென்று தரிசனம் பண்ணுவதும் கொடிமர நமஸ்காரம் பண்ணுவதும் 33 தயிர் சாதத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. மேலும் உத்தியோகத்திற்கு நான் சொன்ன போல் சனிக்கிழமை அனுமன் வழிபாடும் அனுமன் சாலிசா தினமும் கேட்பது விரைவிலே நல்ல உத்தியோக பிராப்தமும் மன நிம்மதியுடன் இருப்பதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. 2017 டிசம்பர்லேருந்து படிப்படியாக எல்லா முன்னேற்றமும் எல்லா அனுகூலமும் குருபலம் என்பது 2017 8ஆம் மாதத்திலிருந்து கிடைக்கப்பெறுவதற்குண்டான ஜாதக அமைப்பு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். நான் அமிர்தவல்லி, சென்னையில பேசுறேன். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். துலா லக்னம். சொல்லுங்கம்மா. திருவோண நட்சத்திரம், மகர ராசி. வயசுமா? இப்ப எனக்கு 50 வயசு சார். சரி. எனக்கு இப்ப சனி தசை நடக்கிறது 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. சரி. நல்லா இருக்குமா? எனக்கு லட்சுமி கடாட்சமா நல்லா ஹெல்த் ரெண்டுமே நல்லா இருக்குமா? லக்னத்துக்கு துலா லக்னம் தானம்மா. துலா லக்னத்துக்கு உண்டான அமைப்பு சனி எப்பவுமே யோகத்தை தாம்மா தருவார். அதனால பயப்பட வேணாம். இந்த சுயபுத்திக்கு மட்டும் கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுடைய ரத்த பந்தத்தில் உள்ளான அமைப்புகளுக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். மேலும் எல்லாத்துலேயும் அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்பு காணப்பட்டாலும் மகான்கள் வழிபாடு மிகப்பெரிய அனுகூலத்தையும் வேலைக்கிழமை அந்த இஷ்டப்பட்ட மகான்களுக்கு உண்டான பரிகாரங்கள் மகான் கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கு சிறப்பும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவது பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த அமைப்பில் இந்த சனியுடைய அமைப்பில் சனி திசைக்கு கண்டிப்பாக பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறை சென்று அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் ஒரு முறை திருச்செந்தூருக்கு சென்று விபூதி அபிஷேகம் செய்வது பச்சரிசி துலாபாரம் கொடுப்பது இந்த சனியில் சுயபுத்தியில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்று தருவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். முதலில் செல்வது பிள்ளையார்பட்டி அபிஷேகம், அடுத்ததாக திருச்செந்தூர் செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம்.
சார் அடுத்த கேள்வி, கணவன் மனைவி இல்வாழ்க்கை சிறக்கணும்னா நம்ம எந்த கோவில் போய் வழிபடணும்? உறையூர்னு திருச்சியில் இருக்குமா, அங்கே அழகிய மணவாளர் திருக்கோயில் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் உண்டான ஒரு அற்புதமான கோயில். 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வாரான அந்த மணவாளர்னு அந்த அழகிய மணவாளருடைய திருக்கோயிலில் தான் வந்து திருப்பானந்த ஆழ்வார் வந்து அவதரித்த தலம். பிரசித்தி பெற்ற இந்த ஸ்தலம் வந்து கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான இடம். உறையூரில் இருக்கிற இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதும். பெரிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. ஓகே, ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் லாவண்ய பிரபா பொன்னேரியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார் நான் லாவண்ய பிரபா பேசுகிறேன் பொன்னேரியிலேருந்து. சரி. என் ஹஸ்பண்ட் சுதர்சன், மீனராசி ரேவதி நட்சத்திரம் அவருக்கு. லக்னமா? அவருக்கு லக்னம் தெரியல சார். சரி. வயசு? மீனராசி ரேவதி நட்சத்திரம். வயசுமா? வயசு இப்போ 32 ஆகுது சார். அவருக்கு 82ல பிறந்தாரு. 33. அவருக்கு இப்போ கொஞ்சம் பிசினஸ்ல பரவாயில்ல சார். ஆனா அந்த கடன் தொல்லையில கொஞ்சம் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்து அதுல மாட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சத்துக்கு மாட்டிக்கிட்டாரு சார். அது இப்ப எப்படி இருக்கு? அவர் நல்லபடியா கிடைக்குங்களா? அதாம்மா, அவருடைய அந்த தசா புத்திக்கு கொஞ்சம் அமைப்புகள் கொஞ்சம் பொழுதுக்கு கோச்சார ரீதியாக சரியில்லை என்பதை நினைவில் வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து அவர் வந்து திருமங்கலக்குடி என்று சொல்லக்கூடிய பிராணநாதேஸ்வரர் கோயிலுக்கும் மங்களாம்பிகை கோயிலுக்கும் போயிட்டு முதலில் வந்து கும்பகோணத்தில் ஆடுதுறையில் உள்ள இந்த கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு பசுனை கொடுத்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு பயபக்தியுடன் பிரார்த்தனை பண்ணுவதும் டெய்லி ஆதித்ய இருதயம் என்ற மந்திரத்தை தினமும் கேட்பதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக இது ரெகுலராக பண்ண அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டுமில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது தயிர் சாதத்துடன் வாட்டர் பேக்கெட்டும் சேர்த்து தானம் கொடுப்பது கண்டிப்பாக அவருக்கு இருக்கிற இந்த பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதுடன் ரெகுலராக வீடு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு நாளும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் கணபதியை வழிபாடு செய்வது, கணபதி காயத்ரி தினமும் மனதார பிரார்த்திப்பது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் அவரை ஏமாற்ற நினைத்தவர்களுடைய அந்த மன அமைப்பு மாற்றி அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார் நான் தஞ்சாவூர்லேருந்து சுபர்ணா பேசுகிறேன். சரி சார், எனக்கு கார்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு உங்கள்கிட்ட கேட்கணும் சார். பேர் சொல்லுங்கம்மா. எல்லாமே சொன்னா தானே தெரியும். நான் மகர ராசி, திருவோண நட்சத்திரம், விருச்சிக லக்னம் சார். வயசுமா? எனக்கு 22 வயசு ஆகுது சார். சரி. உங்களுக்கு இப்போதைக்கு ராகுதசை நடக்குதாம்மா? ஆமா சார். சரி, சொல்லுங்க. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கணும் சார். அதாம்மா, அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 18 மாதத்துக்கு வந்து மிக மிக கவனமாக இருப்பது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு. அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பதற்கு ரெகுலராக தினமும் சூரிய காயத்ரி மந்திரங்கள் இருக்கும். அதோடு மட்டும் அனுமன் சாலிசா தினமும் ஜபிப்பது உங்களுடைய ஜாதகத்துக்கு பெரிய அளவுக்கு பலமும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். எங்கம்மா இருக்கீங்க நீங்கள்? தஞ்சாவூர்ல இருக்கேன் சார். தஞ்சாவூரில் தானே இருக்கீங்க. சிரமம் பார்க்காமல் ரெகுலராக பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவதும், முடிந்தால் நாமக்கல் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்து எதிரில் இருக்கிற நரசிம்மரும் வழிபாடு செய்வதும், வருடத்துக்கு 2 முறை 3 முறை சென்று விட்டு வருவதும் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் எல்லா விதமான அனுகூலங்கள் கிடைப்பதற்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுக்கு கோதுமையும் வெள்ளத்தையும் கலந்து வாழையிலில் வைத்து கொடுப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் வாழைப்பழத்தையும் பிசைஞ்சு அந்த கோதுமைக்கு உணவு தானத்தில் கொடுப்பது உங்களுக்கு அந்த அரசு அமைப்பு அரசு உத்தியோகத்து பிராப்தத்தில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பிரபாகரன், சென்னை அம்பத்தூர்ல இருந்து பண்றேன் சார். சொல்லுங்க சார். சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 18/4/1976. சரி. நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் சார். சரி. மகர லக்னம், ராசி வந்து விருச்சிக ராசி. சரி. எனக்கு வந்து இப்ப நான் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது மேம்படுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா, வீடு எப்ப கட்டுவேன்னு ஒரு ஐடியா கேட்கணும் சார். அதாவது 2017 அந்த சனி ஜென்ம சனி அமைப்பு மாறின உடனே நமக்கு உண்டான தடைகள், அதாவது 9ஆம் மாதம் இந்த வருடத்திலிருந்தே 9ஆம் மாதம் தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டாலும் உங்கள் ஜாதக அமைப்பில் ஏதேனும் அதற்கு மீறி ஏதாவது தடைகள் இருந்தாலும்
2017 டிசம்பர்லேருந்து அந்த தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு வீடு பிராப்தமெல்லாம் மண் பிராப்தம் கைகூடுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. மேலும் உத்தியோகத்தில் எப்பவுமே சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்கு அடிக்கடிக்கு கஞ்சனூர் செல்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சுக்கிரஸ்தலத்துக்கு சென்று விட்டு வருவதும் சுக்கிர காயத்ரி மனதார பிரார்த்திப்பதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் அருகில் உள்ள பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் சன்னிதானத்திற்கு சென்று விட்டு மனதார பசுனை கொடுத்து பிரார்த்திப்பது கண்டிப்பாக தொழில் நல்ல பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு நிம்மதியும். வெள்ளிக்கிழமையில் மாதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையோ சக்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைத்துட்டு பக்தர்களுக்கு விநியோகம் கொடுப்பது, பெருமாள் சன்னிதானத்தில் நடைபெறுகின்ற அன்னதானத்தில் மற்ற கைங்கரியத்தில் கலந்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை விடாமல் உங்களோட அலுவலகத்திலோ இல்லை நீங்கள் இருக்கின்ற இடத்துல ஜபிக்க விடுவது, அதாவது அதை ஓட விடுவது, அந்த கேசட்டை ஓட விட்டு கேட்பது உங்களுக்கு இருக்கின்ற தோஷங்கள் உத்தியோகத்தில் பெரும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம், நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். சார் எங்க ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றாரு சார். சரி. என் பேர்ல தான் பண்றாரு. என்னோட ராசி மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம், கன்னி லக்னம். வயசுமா? எனக்கு வயசு 85ல பிறந்தேன் சார். சரி, 31 வயசு. அவருக்கு தனுசு ராசி, மூல நட்சத்திரம், விருச்சக லக்னம். சரி. அவருக்கு 36 ஆகுது சார். சரி, சொல்லுங்க. கடன் பிரச்சனை இருக்கு சார். பிளஸ் ப்ராஃபிட் வரும் பரவாயில்ல, இப்ப 2 நாள்ல பிரச்சனை சரியாகுங்கிறது முன்னாடி அடுத்த பிரச்சனை நின்றுது சார். சரி, ஆனா சைனிங் அத்தாரிட்டி நீங்க தான் இல்லையா? ஆமா சார், சைனிங் அத்தாரிட்டி நான். சார் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக விடாம. எங்க இருக்கீங்கம்மா? வேளச்சேரி சார். வேளச்சேரியில இருந்து சிரமம் பார்க்காம ரெகுலராக ஒரு சனிக்கிழமையும் 9 வாரமோ இல்லை 11 வாரமோ தொடர்ச்சியாக பார்சாதி கோயிலில் நரசிம்மரை வழிபாடு பண்ணுவதும் பார்சாதி சாரதி பெருமாளையும் வழிபாடு பண்ணுவதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதை விடாமல் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் வருஷத்துக்கு 2 முறையோ இல்லை 3 முறையோ இல்லை 4 முறையோ சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிற யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணுவது, பயபக்தியுடன் வேண்டுவதும் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் இந்த கடன் அமைப்பையும் நிவர்த்தி ஏற்படுவதற்கு மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை சிங்கப்பெருமாள் கோயிலில் பானகத்திற்கு பணம் கட்டி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண பெரிய அளவு ஏற்றத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம். நரசிம்மர் காயத்ரி தினமும் ஜபிப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவதுடன் கண்டிப்பாக நரசிம்மரை சரணாகதி அடைவது உங்களுக்கும் உங்கள் சாருக்கும் இருக்கின்ற இந்த லக்னத்துக்கும் ராசித்துக்கும் விசேஷமான அமைப்பு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? இது சிவகங்கை மாவட்டத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, பேசுங்க, கேக்குது. சிவகங்கை மாவட்டத்துல இருந்து திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரி. அவர் மகர ராசி, என் மகனுக்கு தான் கேட்கிறேன். மகர ராசி. சொல்லுங்கம்மா. மகர ராசினா மகர ராசி, விருச்சிக லக்னம். சரி, நட்சத்திரம் நட்சத்திரம் திருவோணமா? 45. திருவோண நட்சத்திரம். பேர் தமிழ். சரி, என்ன வேணும் சார்? வேலைக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒன்றும் அமைய மாட்டேங்குது சார். பிசினஸ் எதுவுமே பண்ண முடியல. சரி, 2ஆம் தேதி 8ஆம் மாதத்துலேருந்து குரு பயிற்சி கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் ஒரு நிம்மதியும் ஒரு மூச்சு விடுறதுக்கு உண்டான அனுகூலமான பரிகாரம். இந்த அமைப்பு 2ஆம் தேதி 8ஆம் மாதத்து வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும். அது வரைக்கும் இல்லாமல் கண்டிப்பாக ரெகுலராக பக்கத்திலே உங்கள் வீடு சிவகங்கையத்திலே இருக்கிறனால பிள்ளையார்பட்டி இருக்குது. ஒரு முறை போய் பிள்ளையார்பட்டியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பால் அபிஷேகம் செய்துவிட்டு வருவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள் ராகு காலத்தில் பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற அம்மனுக்கு நெய் தீபம் போட சொல்லுங்கள். கண்டிப்பாக உத்தியோக பிராப்தம் கை கூடுவதற்கும் துர்கை காயத்ரியுடைய ராகால அஷ்டகத்தை மனதார பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விரைவிலே அவருக்கு இருக்கிற அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்பட்டு உத்தியோகம் கிடைப்பதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். எங்க அம்மாக்காக கேட்கணும் சார். அம்மா பேர்ல லேண்ட் ஒண்ணு வாங்கியிருந்தோம். அது வீடு கட்ட முடியாம இருக்கு. அப்புறம் நிறைய கடன் அம்மாக்கு அப்பாவுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அம்மாவோட நட்சத்திரம் மகம், ராசி சிம்மம், லக்னம் தெரியல சார். பிறந்தது 31/10/1953. சரி. அவங்களுக்கு இப்ப என்ன சார், அந்த வீடு அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நிறைய கடனும் ஆயிடுச்சு. அம்மா அப்பா பிரிஞ்சிருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க இப்ப. அதாவது அப்பா வேலை காரணமா வேற ஊர்ல போய் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்காங்க இந்த ஏஜ்ல. சரி,
என்ன பண்ணுங்கம்மா, அம்மாவையும் உங்கள் சாரியை வந்து உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சிரமம் பார்க்காம 2-3 கோயில் சொல்கிறேன், கொஞ்சம் எழுதிக்கிங்க. உடனே போயிட்டு வந்துட சொல்லுங்கள். ஒரு கோயில், முதலில் கோயில் வந்து கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு பயபக்தியுடன் பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணி அந்த கோயில் சன்னிதானத்தில் பச்சரிசி 11 கிலோவோ அல்லது 22 கிலோவோ அப்படி வந்து 11 கிலோவிலிருந்து ஆரம்பித்து அது மாதிரி ஏதேனும் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப கோயில் மடப்பள்ளிக்கு கொடுப்பதோ அல்லது 33 கிலோ கொடுப்பதோ பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த மண் வந்து கண்டிப்பாக வீடு எழும்புவதற்குண்டான அனுகூலத்தை பெற்றுத்தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு எல்லாமே அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு குச்சனூருக்கு வந்து கண்டிப்பாக சென்று விட்டு சனி பகவான் வழிபாடு வந்து பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நஷ்டத்திலிருந்து காப்பாற்றி அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சமயத்தில் வந்து சிரமம் பார்க்காம திருநாகேஸ்வரம் போயிட்டு வருவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ராகுவால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், ராகுவால் தொடர்ச்சியாக குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். அதோடு கோளர் பதிகம் என்ற பாடல் கேசட்டாகவோ அல்லது புஸ்தகத்தின் வாயிலாக தினமும் ஜபிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் குடும்பத்தில் நிம்மதி விரைவிலே கொண்டு வருவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். நமஸ்காரம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? எங்க மாப்பிள்ளைக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கிறேன். எங்க மாப்பிள்ளை உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், சரி, கன்னியா ராசி, சரி, கும்ப லக்னம், சரி, 10-12-71. சரி, சொல்லுங்க. வேலை பத்தி ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சரி, வேலையில பிரச்சனையா இருக்குங்களா? வேலை கிடைக்கணும், அநேகமா போன மாதிரி தான் வேலை. சரி, அவர் எங்க இருக்கீங்கம்மா நீங்க? அவர் அமெரிக்கால இருக்கார், நான் இங்க கேக்குறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்னையில டி நகர்ல இருக்கேன். உங்க நம்பர் ரொம்ப ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கிடைச்சிடுச்சுல்ல. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் மாப்பிள்ளைக்கு சிரமம் பார்க்காமல் உங்கள் வீடு டி நகர்லேயே இருக்கிறனால சிவா விஷ்ணு கோயிலில் செவ்வாய்க்கிழமைக்கு ரெகுலராக அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு அரக்கு கலர் புடவையை கொண்டு போயிட்டு உங்கள் மாப்பிள்ளை பேர் நட்சத்திரம் சொல்லி அம்பாளுக்கு சாத்திட்டு அந்த மேருவில் சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அம்பாள் பிரசாதத்தை வைத்து கண்டிப்பாக அவருக்கு எப்படியாவது சேர்க்கறதுக்கு முடிஞ்சால் சேர்த்துருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலிலே 36 பிரசாதம் வாங்கி அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு அவரை வந்து ரெகுலராக முருகர் காயத்ரி தினமும் ஜபிப்பது உத்தியோகத்தில் இருக்கின்ற தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம் என்பதை சொல்லுங்கள். இதை உடனடியாக சொல்லிக்கொண்டே செய்ய சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை அந்த ஊர் வழக்கப்படி அந்த ஊரிலே காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் முருகர் படத்திற்கு வீட்டிலே 5 தீபம் ஏற்றுவதோ அவர் முடிந்தால் அவருக்கு அந்த ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து பிரார்த்திப்பதோ உத்தியோகத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு புது உத்தியோகமும் விரைவில் கிடைப்பதற்குண்டான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தீபா பேசுறேன், திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். சார், எங்க அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா சார்? ஏம்மா நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன தீபாம்மா ஃபர்ஸ்ட் அவர் என்னென்ன இதுன்னு சொல்லுங்கள். துலா ராசி, சித்திரை நட்சத்திரம், கும்ப லக்னம். சரி, வயசுமா? வயசு 22 ஆக போகுது. சரி, சித்திரை நட்சத்திரமாமா அவரு? ஆமாங்க சார். சார், அவருக்கு வந்து இந்த உத்தியோகத்தில் சிரமங்கள் இல்லாமல் இருப்பதற்கு ரெகுலராக எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? அவர் எங்கே இருக்காரு? திருவள்ளூர்ல இருக்கோம் சார். அவர் திருவள்ளூரில் தானே இருக்காரு. கண்டிப்பாக சிரமம் பார்க்காமல் தொடர்ச்சியாக 9 வாரம் திருவேற்காடு அம்மனை வந்து செவ்வாய்க்கிழமை வந்து தரிசனம் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். அது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு அவருக்கு இருக்கிற தோஷங்கள் எது இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி திருச்சூருக்கு சென்று அங்கே திருச்சியில் வந்து எப்பவுமே வந்து நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய வெக்காளியம்மன் வந்து பெரிய அளவு விசேஷம், பெரிய அளவு அனுகூலம். அந்த வெக்காளியம்மன் கோயிலிலே பொங்கு சனீஸ்வரர் இருக்கார், அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வருது அடிக்கடி வருஷத்துக்கு 2 முறையோ இல்லை 3 முறையோ பண்ணிட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். அந்த 9 வாரம் தொடர்ச்சியாக திருவேற்காடு செல்வதும் உறையூரில் வந்து வெக்காளியம்மனை தரிசனம் செய்வதும் வெக்காளியம்மன் படத்தை வைப்பதும் திருவேற்காடு அம்மன் படத்தை வைத்து தினமும் கும்பிட்டு கொண்டு வருவதும் அந்த படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றுவதும் முடிந்த அளவுக்கு அம்மன் காயத்ரி துர்கை காயத்ரி ஜபிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் எந்த ஜாதக ரீதியாக அவருக்கு உத்தியோகத்தில் அரசமைப்புக்கு உண்டான யோக பலன் இருந்தால் அந்த யோக பலத்தை உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக உணவு தானம் கொடுப்பதும் அசைவம் சாப்பிட்றது இருந்தால் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து கொள்வதும் பெரிய அளவுக்கு நன்மையை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். சார், பி சதீஷ்குமார் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். சார்,
சார் என் பேர் சதீஷ்குமார், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு வந்து 34 வயசு ஆகுதுங்க. இன்னும் கல்யாணம் ஆகல. அப்புறம் எந்த தொழிலுமே செட் ஆக மாட்டேங்குது சார். சரி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட இதெல்லாம் சொல்லுங்க, ராசி சொல்லுங்க. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் சார். லக்னம் தெரியலீங்க. சரி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், லக்னம் தெரியல இல்லைங்களா? ஆமாங்க சார். சரி, ஆமாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உத்தியோகம் கிடைச்சா தானே தொழில் கிடைக்கும். ஆமாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எங்க இருக்கீங்க? திருப்பூர்ல இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க சார், திருப்பூர்ல இருக்கிறேங்க. சரி, சிரமம் பார்க்காம தொடர்ச்சியாக ஒரு வேலைக்கிழமை வந்து தொடர்ச்சியாக 9 வேலைக்கிழமை ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா? போலாங்க சார். தொடர்ச்சியாக விடாம 9 வாரம் வந்து வேலைக்கிழமை ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு வாரம் வந்து விநாயகர் கோயிலில் வந்து 9 தேங்காயை சிதற்காயாக அங்கே வைத்து விட்டு உடைப்பது, மனதார பிரார்த்தனை பண்ணி உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி உடைச்சிடுங்க. கோயிலை மொத்தம் வந்து ஒரு முறையும் 9 முறை வலம் வந்து கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அந்த கோயிலிலே வந்து கணபதி காயத்ரி தினமும் அந்த நீங்கள் சுத்திர காலத்தில் சுத்திர நாளிலெல்லாம் 11 முறை ஜபிக்க. பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் சிரமம் பார்க்காமல் ஒரு முறை ஸ்ரீரங்கம் வந்து தரிசனம் பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலிலே வந்து 33 தயிர் சாதத்தை வாங்கி கொடுத்துருங்க. நீங்கள் கேட்ட 2 விஷயம் உத்தியோகத்திற்கும் திருமணத்திற்கும் உண்டான அற்புதமான பரிகாரம். 9 வாரம் முடித்த பிறகு மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை ஈச்சனார விநாயகரை விடாமல் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திலும் ஒரு வேலைக்கிழமை சென்று விட்டு வாழ்க்கை முழுவதும் அதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார் அடுத்த கேள்வி, தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம். அதாவதுமா நாகை மாவட்டத்தில் திருநின்றியூர்னு இருக்குது. நின்றியூர் அங்கே வந்து மகாலட்சுமீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. சுயம்பு லிங்கம், தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். மூலவர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமீஸ்வரர். இது வந்து தாயார் பார்த்திங்கன்னா உலகநாயகி. இந்த கோயிலில் யாராவது போனாலும் எந்தவித பிரச்சனைகளுக்கும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டீங்களோ அந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அற்புதமான கோயில். நாகை மாவட்டத்தில் திருநின்றியூர் என்ற இடத்தில் உள்ள மகாலட்சுமீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுயம்புலிங்கத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டு வர எல்லா விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். வேந்தர் டிவி நேயர்கள் இந்த கோயிலுக்கு சென்று விட்டு வர உங்கள் ஜாதகத்திலே உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்களும் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும். நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கங்க, நான் விஸ்வநாதன் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார், விஸ்வநாதன் சார் சொல்லுங்க. சார் நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் ரிஷபராசி, ரிஷப லக்னம், கிருத்திகை நட்சத்திரம். சரி, வயசுங்க? வயசு வந்து இப்போ 57 நடக்குது. இப்போ வர வாரம் 58 ஆகும்போது. சரி. எனக்கு ஆக்சுவலா இப்போ சனி தேசம் நடக்குது. சரி. அதுல வந்து சுயபுக்தி. சரி. இப்போ போன வருஷம் தான் ஆச்சு. இதுல வேற அடுத்த வருஷம் அஷ்டம சனி வேற ஆரம்பிக்க போகுது. எனக்கு இப்போ ஒரு 6 மாசம் 1 வருஷமா வேலையும் கொஞ்சம் ப்ராப்ளம். வேலை இல்ல இப்போ. பிளஸ் வந்து உடம்பு கொஞ்சம் ஓவரா படுத்துது. பிளஸ் நான் இருக்கிற வீடும் கொஞ்சம் ரயில்வே லைன்ல மாட்டிட்டு அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்கு. பட் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் நல்லா வந்துச்சு. பட் இருந்தாலும் அது முடியல, அப்படியே பெண்டிங்லயே இழுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா. சரி, எங்க இருக்கீங்க நீங்க? நான் இருக்கிறது வந்து நகநல்லூர். சரி, நீங்க சிரமம் பார்க்காம என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியாக 9 வாரம் வந்து மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி வெள்ளீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம். இந்த கோயிலுக்கு ரெகுலராக வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக போயிட்டீங்கன்னா இந்த அதாவது தேக ஆரோக்கியத்தினுடைய பாதிப்புகள், மனசங்கடங்கள், கேஸ் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஸ்தலம். ஒரு வாரம் மட்டும் வெள்ளீஸ்வரருக்கும் சுக்கிரனுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு மனம் குளிர அங்கே இருந்துட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்ட பிறகு கோயிலை மொத்தம் 5 முறை வலம் வந்து கொடிமரத்தில் நின்று உட்கார்ந்துட்டு அமர்ந்து பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு வந்து இப்போதைக்கு ஆரம்பித்திருக்கின்றது சனி திசை சுயபுத்தியில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு, உங்கள் லக்னம் பெரிய அற்புதமான லக்னம் என்பதனால் பெருசாக பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அந்த லக்னத்திலும் அந்த இப்போ நடக்கிற இந்த சனி புத்தியிலும் எதுவும் நெகட்டிவ் இல்லாமல் இருப்பதற்கு நாம் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர் முதலாவதாகவும், அடுத்ததாக பூவரசங்குப்பு நரசிம்மர் 2வதாகவும்,
அடுத்ததாக பரிக்கல் என்று சொல்லக்கூடிய உளுந்தூர்பேட்டை போகின்ற வழியில் உள்ள பரிக்கல் நரசிம்மரை 3ஆவதாகவும் ஒரே நேர்கோடு நரசிம்மர்களை ஒரே நாளில் தரிசனம் செய்வது விசேஷமான பரிகாரத்தை ஏற்படுத்தி தரும். 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த 3 நரசிம்மரை மனதோடன் பயபக்தியுடன் சென்றுவிட்டு தரிசனம் செய்வதும் பசுனை கொடுத்து பிரார்த்திப்பதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த ஆடி மாதம் வர பிறகு ஆரம்பித்த பிறகு படிப்படியாக உங்களுக்கு எல்லாத்திலும் நிம்மதியும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். காயத்ரி சதீஷ் பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். வேண்டத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். ரெண்டாவது செல்வி சார் அந்த ஆன்மீக சொற்பொழிவு வந்து அவளுக்கு தெளிவாகவும் மனதுக்கு இனிமையாகவும் இருக்குதுங்க. அவர் அதை சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க மேடம். சார் சொல்லுங்க சதீஷ், ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். எங்க அண்ணனுக்கு நான் கேட்கணுங்க சார். எங்க அண்ணனுக்கு அன்னைக்கு ஏற்கனவே கேட்டிருக்கேன் சார். மகர ராசி மகர லக்னம் அப்படின்னு வச்சுக்கிறேங்க சார். சரி. அவர் கல்யாணம் ஆகல, தொழில் பிரச்சனைன்னு சொல்லிருங்க சார். நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போய் வழிபட சொன்னீங்க சார். மாசம் போய் நெய்ட்டே மட்டும் தான் சார் எங்களால் போட முடிஞ்சதுங்க. சரி. மறுபடி சிவன் தரிசனம் கல்யாணத்துக்கு பண்ண சொன்னீங்க சார். அதுவும் பண்ணுங்க சார். அன்னதானம்லாம் பண்ணுங்க சார். ஆனால் தொழில் ஃபுல்லா பிளாப் ஆயிடுச்சு. வேலையை சுத்தமா முடிஞ்சிருச்சுங்க சார். சரி. இருந்த ஆளுங்கெல்லாம் கை விட்டு போயிட்டாங்க. வேலையெல்லாம் பண்ண வீட்டுல ஓந்துக்கிறாங்க சார். கட்டிடத்தை வேலை செய்யறாங்க சார். சரி. இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சில இங்க லோக்கல் ஜாதகத்துல பார்த்தா பூர்வீக தோஷம் இருக்கு. பூர்வீகில ஊர்ல இருக்கக்கூடாது, பூர்வீகில அப்பா சொத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். அதனால பூர்வீக தோஷம் இருக்குது. பூர்வீக விட்டு அகட்ட போனா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்க முடியாது சொல்றாங்க சார். அது சம்பந்தமாக சார் உங்களுக்கு கேட்குற போன் பண்ணுங்க சார். எங்க அண்ணன் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு சார். ராகு சூரியன் சுக்கிரனுங்க. லக்னத்தை வந்து சந்திரன் புதன் இருக்கிறாருங்க சார். 2ஆம் இடத்துல வந்து ராகு சுக்கிரன் சூரியன் இருக்கிறாருங்க சார். 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறாருங்க சார். 8ல கேதுங்க. 10ல மாறி 11ல வந்து 12ல வந்து சனி இருக்கிறாருங்க சார். சரி. எனக்கு என்னோட இதுலயும் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் சொன்னீங்க, அதை முடிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உங்க அண்ணனுடைய அமைப்புல அந்த சந்திரன் மகர லக்னத்திலே இருப்பது 7 கேந்திராதிபத்திலே இருக்கிறதும் ஒரு விதமான தோஷம் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. கோச்சார ரீதியாக இப்போ ராகுவும் 8ஆம் இடத்தில் இருப்பதுடன் ராகுவுடன் சேர்ந்த குருவும் இருப்பதனால் 2ஆம் தேதி 8ஆம் மாதம் குரு பயிற்சி வரைக்கும் எல்லா விதத்திலும் சிக்கலும் மன நிம்மதியற்ற தன்மையும் எல்லாத்திலும் விரயங்களும் எல்லாத்திலும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு தான் காணப்படுகிறது. அது இன்னும் 2 மாதத்தில் அதனுடைய வீரியங்கள் குறைந்து 9ல் வரக்கூடிய குருவால் பரிபூர்ணமான அனுகூலங்கள், சுபகாரிய அமைப்புகள், சுப விரயங்கள், சுப பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான யோக பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ருத்ரம் சமக்கம் என்ற கேசட்டை கேட்பதன் மூலியமாக அல்லது சிவஸ்துதி என்ற கேசட்டை கேட்பதுமாக திருமணத்திற்கு உண்டான அமைப்பும் எல்லாம் அனுகூலங்கள் ஏற்படும். வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக அருகில் உள்ள பெருமாள் தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். 3 மாதத்துக்கு ஒரு முறை பெருமாள் கோயிலில் தயிர் எண்ணத்தை பக்தர்களுக்கு விநியோகம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். இப்பொழுதுக்கு பெரிய அளவு உணர்ச்சி வசப்படுவதோ பூர்வீக தோஷம் இருப்பது என்று இருக்கிற வீட்டையெல்லாம் மாற்றுவதோ தேவையில்லாதது கெட்ட நேரத்தில் நிறைய விதமான புத்திமதிகள், நிறைய விதமான தவறான ஆலோசனைகள் வரும். பொறுமையாக இருங்கள். 2-3 மாதத்தில் நிறைய விஷயங்கள் கிரக அமைப்பினால் மாற்றங்கள் ஏற்படும். இப்பொழுதுக்கு வந்து சிவனை சரணாகதி அடைவதும் சிவ ஆலயங்களுக்கு அடிக்கடிக்கு செல்வதும் முடிந்த அளவுக்கு புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று விட்டு வருவதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உங்கள் அண்ணாருக்கு வரும். அதை மட்டும் செய்து கொள்ளுங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? இங்க சென்னை போரூர்ல இருந்து கீதா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. சார் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் கீதாம்மா, சொல்லுங்க சார். பையன் பேர் புவனேஸ்வர் சார். விஜி புவனேஸ்வர். சரி. அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி சார். சரி. மிதுன லக்னம் சார். சரி. வயசுங்க? வயசு 20 சார். சரி. என்ன வேணும்? செகண்ட் இயர் படிக்கிறான் சார். சரி. படிப்பு கொஞ்சம் இதுவா படிக்கிறான், மந்தமா பண்ணிருக்கான். சரி. அதான் எப்படின்னு உங்ககிட்ட கேட்கலாம். சிரமம் பார்க்காம பையனுக்கு வந்துமா நடைபெறுகின்ற திசாபுத்தி படிப்பு தொடர்ச்சியாக நல்லாக வருவதற்கு கண்டிப்பாக வந்து மந்திராலயம் சென்று விட்டு ஒரு புதன்கிழமையில் மந்திராலயத்திலிருந்து வேலைக்கிழமை முழு நாளும் காலையில் மதியம் இரவு என்று 3 தரிசனம் செய்வதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். மந்திராலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிருத்திகை என்று சொல்லக்கூடிய துளசி மண்ணை வந்து கொஞ்சம் பயபக்தியோடு ஒரு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுவே அங்கே கவரில் கொடுப்பாங்க. அந்த மண்ணை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபாடு செய்ய சொல்லுங்கள். ராகவேந்தருடைய நாமாவளியை ஜபிக்க சொல்லுங்கள். பூஜையா ராகவேந்திரா என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலை பயபக்தியுடன் படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வேலைக்கிழமை மதிய உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். மந்திராலயத்துக்கு செல்கின்ற சமயத்தில் அபிஷேகத்திற்கு பசு நெய்யும் தேனியும் அங்கே வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே அந்த கோயில் வெளிப்பிரகாரத்தை மொத்தமாக 5 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக தரும். அவர் படிப்பு வந்து தடையில்லாமல் காப்பாற்றுவதற்கு
மந்திராலயத்தில் உள்ள குருவான ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் இந்த அமைப்புக்கு இதுதான் சரியான பரிகாரம் என்பதனால் குருவை சரணாகதி அடைவதே சிறந்த பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேங்க. சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்வியில கேட்கலாம். நமஸ்காரங்க. நமஸ்காரம்மா, சொல்லுங்க. என் கணவர் பேர் ஸ்ரீனிவாசனுங்க. சரி. 10/9/1950 பிறந்திருக்காரு. சரி. கும்பம் சதையா நினைக்கிறேன், சரியா எங்களுக்கு தெரியல. சரி. வந்து எங்களுடைய சொத்து, எங்களுக்கு சொந்தமான சொத்தையே வழக்கு போட்டு வாதாடி வாங்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோங்க. சரி. அது வந்து இப்ப எப்படி இருக்கு அவருக்கு ராசி? அதே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேரங்கள் வந்து கோச்சார ரீதியாக குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் எல்லா நேரங்களும் வந்து 2017 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நேரங்கள் எதிர்மறையான அமைப்பாக தான் காட்டுது. அதோட வந்து ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால தினமும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் 48 நாள் பிறகு நிம்மதியான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்படாமல் யாரிடத்தில் கோபதாபங்கள் கொள்ளாமல் பொறுமையாக தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். கண்டிப்பாக சித்தூர் பக்கத்தில் இருக்கிற சுயம்பு விநாயகரான காணிப்பாக்கம் விநாயகர்களிடம் என்று போயிட்டு பயபக்தியுடன் அங்கே வணங்கிட்டு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக அந்த விநாயகர் தருவதற்குண்டான சாத்தியக்கூறு உண்டு. அதோடன் வந்து அவருடைய நட்சத்திரத்திற்கு ஒரே ஒரு முறை மகா கணபதி ஓமம் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் செய்துவிட்டு அந்த மகாலிங்கபுரத்தின் அந்த ஓமம் முடிந்தவுடன் அந்த ஓமத்தினுடைய சாந்து என்று சொல்லக்கூடிய சாம்பலை வந்து பயபக்தியுடன் தினமும் எடுத்து அதை சுத்தமான அபிஷேக எண்ணெயால் கலந்து தினமும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் எப்பேற்பட்ட தடைகளும் பிரச்சனைகளும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னை பெரம்பூர்ல இருந்து கால் பண்றோம். எங்க பையனுக்காக தான் கேட்கணும். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்வியில கேட்கலாம். நமஸ்காரம்மா. சார். நமஸ்காரம். எங்க பையனுக்காக கேட்கணும். பிறந்த நேரம் வந்து 20/9/1985. சரி. மாலை 4:45. சரி. கேட்டை 2ஆம் பாதம், விருச்சிக ராசி, கும்ப லக்னம். சரி. 7ஆம் பாவத்துல வந்து செவ்வாயும் பித்திரும் இருக்காங்க. கும்ப லக்னமா அவருக்கு? ஆமாங்க, கும்ப லக்னம். சரி, சொல்லுங்க. தீர்மானத்துக்காகவும் வேலை வந்து அவ்வளவா ஒரு நிரந்தரமா எந்த ஒரு வேலையும் இல்ல ஒரு 5 வருஷமா. இப்ப சுக்கிர தசை தான் நடக்குது இல்லையா? ஆமா. ஆமா ஆமாங்க. சரி, சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அவரோட கல்யாணம் எப்படி நடக்கும், இப்ப பார்க்கலாமா, வேலை வாய்ப்பு பத்தியும் சொல்லுங்க. அதாவதுமா இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 9ஆவது மாதம் முடிந்த பிறகு தான் எல்லாமே அந்த செவ்வாயுடைய அதிச்சார வக்கர நிவர்த்தி ஆகிறது தான் பெரிய முக்கியம். அது ஆயிட்ட பிறகு படிப்படியாக எல்லா விஷயங்கள் அனுகூலங்களும் நல்ல விஷயம் ஏற்படும். கண்டிப்பாக சென்னையிலே இருக்கிறனால அவரை தொடர்ச்சியாக 9 வாரம் வெள்ளிக்கிழமை அடையார் அனந்த பத்மநாப கோயிலுக்கு ரெகுலராக போக சொல்லுங்கள். பிறகு மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக போக சொல்லுங்கள். கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு 5 முறை வலம் வருவது வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் வீரராக பெருமாளுக்கு மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறையாக சென்று கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு பெருமாளை வழிபாடு பண்ணுவது உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு உண்டான அனுகூலமான பரிகாரம். அதோடு வந்து அவர் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக அவருக்கு மனம் வந்து கோபம் இல்லாமல் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் இருப்பதுக்கு பிராணாயம் ரொம்ப மிக மிக முக்கியம். அத்துடன் வந்து திங்கட்கிழமை சோமவாரம் விரதம் இருப்பதை அதோடன் சிறப்பு. முடிந்த அளவுக்கு வீட்டிலே வந்து சிவ மந்திரங்களை ஒலிக்க செய்வது அவருக்கு பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இவ்வளோ நேரம் நம்ம சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் வேந்த டிவியோட நேயர்கள் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.